Hi friends, welcome to Chandras kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்கான காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்லாம் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளா வைக்கக்கூடிய குழம்பு தான். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காரக்குழம்பு செய்யறதுக்காக ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். இந்த புளியை நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். எப்போவுமே குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே நான் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காய்கறி இல்லாத நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக வைக்கக்கூடிய ஒரு காரக்குழம்பு இது. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு பச்சை மிளகாவை நசுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நசுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. ஒரு நிமிஷம் இதை அப்படியே கலந்துட்டு இதில் நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த புளியோடைய பச்சை வாசனை, குழம்பு மிளகாய்த்தூள் வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளி வாசனை எல்லாமே நல்லா போகணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நல்லா கலந்து விட்டுருங்க. இது எண்ணெய்லாம் நல்லா மேலே வர அளவுக்கு கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்மளுடைய சுவையான காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.